இஸ்லாமிய வானொலி நாடகம் சொல் புத்தி. எழுத்து A.W. மன்சூர். சொல் புத்தி இஸ்லாமிய வானொலி நாடகம். இடம்பெறுவது 3ஆம் பாகம். என்னங்க பாஷாவை ஆபீஸ்க்கு வர சொல்லவா? என்னடி நீ விளையாடுறியா? என்னோட இந்த வியாபாரத்தையே குழி தோண்டி புதைக்க திட்டம் போட்டவன் அவன். அவனை என்னோட மடியில கட்டிக்கிட்டு என்ன நாசமா போக சொல்றியா? கத்தாதீங்க அவன் காதுல விழப்போகுது. விழட்டுமே, விழட்டோன்னு தானே கத்துறேன், இல்லதானே சொல்றேன். நல்ல வேலை எனக்கு விஷயம் தெரிய வந்துச்சு. இல்லன்னா கண்டிப்பா தலையில துண்டுதான். எப்போ எவ்வளவு பெரிய துரோகம்! எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி அவனால ஒரே வீட்டுல இருக்க முடியுது? எல்லாம் நீ கொடுத்த இடம். புள்ள மாதிரின்னு கொஞ்சிக்கிட்டு இருந்தல்ல, அது புள்ள இல்லடி, பூதம்னு தெரிஞ்சிருச்சு. கொஞ்சம் அசந்து இருந்தா எல்லாத்தையும் விலகி விட்டுருப்பான். நான் செத்தாலும் அவனை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். சீக்கிரம் அவனை இந்த வீட்டை விட்டு அனுப்ப பாரு, சரியா? நான் வரேன். என்ன இந்த மனுஷன் இப்படி முறுக்கிக்கிட்டு நிக்கிறாரு? என்ன நடந்துச்சுன்னு இவரும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவனுக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. முழிக்கிறான் புள்ள பாவம். நான் என்ன ஆபீஸ்க்கா போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க. இப்ப என்ன பண்றது தெரியலையே. என்னங்க, ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு. நீங்க ஏதாவது சொல்லுவீங்கன்னு புள்ள என் மூஞ்சியே பாத்துக்கிட்டு இருக்கான். யாரோ எவரோன்னு எத்தனையோ பேர் வேலை பாக்குற நம்ம ஃபேக்டரியில அவனுக்குன்னு ஒரு வேலை இல்லாமையா போயிடும்? எதுவா இருந்தாலும் மன்னிச்சு அவனுக்கு மறுபடியும் ஒரு வேலையை போட்டு கொடுங்க. பாவங்க, அவன் நம்ம கண்ணுக்கான பிறந்த புள்ளங்க. அவன் நீ என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி பேசுறேன்னு எனக்கு புரியல சுந்தோஷ். என்னங்க சொல்றீங்க? அவனால நான் அதெல்லாம் பாதாளத்துக்கு போக இருந்தேன். நிச்சயமா இருக்காதுங்க அப்படிலாம். தக்க சமயத்துல என்னையும் என் வியாபாரத்தையும் அந்த அல்லாஹ் காப்பாத்திட்டான். இப்படி சொந்த அண்ணனுக்கே குழி பறிக்கிற ஒரு துரோகிய நான் மறுபடியும் நம்பி வேலைக்கு வச்சேன்னா அது எனக்கு நானே வச்சுக்கிற பாம் மாதிரி. இனிமே இந்த மாதிரி பேசுறத விட்டுடு. மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது பேசுனே நீயும் உங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டி வரும். ஆமா, நாளாக கோவமும் ஆத்திரமும் குறைஞ்சிரும்னு பார்த்தா இவர் கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டேங்கிறாரே. என்ன பண்ணலாம்? இது சரிப்பட்டு வராது. இவனையும் இப்படியே விட்டுட்டு போனோம்னா அது பெரிய பிரச்சனையில போய் முடியும். அடே பாஷா, பாஷா, பாஷா. யாரு? சுந்தூஸ் மாதிரி தெரியுது. ஆமா, சுந்தூஸ் தான். இவன் என்ன பண்றா பேங்க் வாசல்ல? அட, கூட பாஷாவும் இருக்கான், முஜிபாவும் இருக்கு. என்ன நடக்குது? இவ இருக்கால, இவள முதல்ல தொலைச்சி தர போகணும். சுந்தூஸ் அக்கா, மச்சான் வராங்க. என்னது மச்சான் வராரா? ஆமா மச்சி, அண்ணன் தான் வராரு. இவர் ஏன் இந்த நேரத்துல இங்க வராரு? இங்க பாரு பாஷா, என்னால நீ சொல்ற மாதிரி எல்லாம் செய்ய முடியாதுப்பா. ஏதோ அவசரமா கூப்பிட்டியேன்னு வந்தேன். இந்த விஷயத்துல என்னால எதுவும் செய்ய முடியாது, சரியா? நான் அவரை கேட்காம எப்பவும் எதையும் செஞ்சதில்ல. சரி நான் வர்றேன்ப்பா. அக்கா, என்ன சொல்றீங்க? என்ன சுந்தூஸ், என்ன உன்னால செய்ய முடியாது? அதுவும் என்ன கேட்காம எதையும் செய்ய முடியாது. நீ அப்படி என்ன கேட்டுட்டான் அவன் உன்கிட்ட? நீங்களா? என்னங்க நீங்க ஆபீஸ்க்கு போகாம இங்க சுத்திட்டு இருக்கீங்க? அது இருக்கட்டும், நீ வீட்டுல இருக்காம இங்க வந்திருக்கிய, அதுவும் அந்த துரோகி பயலோட. என்ன கேட்டான் சொல்லு.
அவன் என்ன கேட்டான்? ஆ, அவன் அப்படி ஒண்ணும் கேட்கலங்க. என்னமோ தொழில் தொடங்க லோன் போட்டானா, அதுக்கு நான் ஷூரிட்டி கையெழுத்து போடணுமா. நான் எப்படி ஆளு, என்கிட்ட நடக்குமா? அதான் முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. இந்த உருப்படாதவனுக்கு ஷூரிட்டி கையெழுத்து போடுறதும் ஒண்ணு, அந்த பணத்தை ஜனங்க நடமாட்டம் உள்ள ரோட்ல வீசுறதும் ஒண்ணுதான். கடைசி வரைக்கும் நம்ம கைக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்ம கண்ணுக்கு முன்னாலேயே பொறுக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி எதையும் செஞ்சிராத. சரி சரிங்க. சரி சரி, வா வந்து காடியில ஏறு. இல்லங்க, நான் என்னோட காடியில தாங்க வந்தேன். நீங்க போங்க போங்க, நீங்க போங்க. நான் கொஞ்சம் இங்க முருங்கைக்காயும் தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் வீட்டு பக்கத்துல உள்ள கடையில வாங்கினா கூடாதா? இவ்ளோ நாளா அங்கதான் வாங்கிட்டு இருந்தோம், அதனால எந்த முன்னேற்றமும் இல்லையே. அதான் இங்க வாங்கி பாக்கலான்னு. குசும்பு. சரி பார்த்து சீக்கிரம் வீட்டுக்கு போ. யாரையும் இந்த உலகத்துல நம்பிராத, காலை வாரிடுவாங்க. நான் சாயந்தரமா வீட்டுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றேன். சரிங்க சரிங்க. பாய். சரிங்க, உங்களை கேட்காம நான் எப்ப எதைத்தான் செஞ்சிருக்கேன். சரி சரி, நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இதுவரை நம்ம கம்பெனியோட வளர்ச்சி, வீழ்ச்சி, நல்லது, கெட்டது, மாற்றங்கள், யோசனைகள்னு பல தரப்பட்ட கருத்துக்களை எடுத்து சொன்ன உங்க எல்லோருக்கும் என்னோட நன்றி. இந்த மாதிரி உங்களோட கருத்துக்களை தொடர்ந்து சுதந்திரமா தயக்கம் இல்லாம எடுத்து சொல்லுங்க. தவிர கடந்த 3 மாசத்துல நம்ம கம்பெனி இதுவரைக்கும் காணாத மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. கடந்த 10 மாசம் மட்டும் 10 பில்லியன் வெள்ளிக்கு மேல லாஸ் ஆயிருக்கு. ஆனாலும் பெரும் நெருப்புக்கு ஈரம் இல்லைன்ற மாதிரி கம்பெனி கொஞ்சமும் ஆட்டம் காணாம வழக்கம் போல போய்கிட்டு இருக்கு. ஆனா அடுத்தடுத்து இந்த மாதிரியான இழப்புகளை கம்பெனி தாங்குமானா நிச்சயமா தாங்காது. எல்லா செக்ஷன்லயும் குளறுபடி இருக்கு, குறையும் இருக்கு. ஒன்னாவது, மொத்த ஸ்டிச்சிங்ல 30% மேல ரிஜெக்ட் ஆகுது. ரெண்டாவது, இப்படி சரி பண்ணி அனுப்பியும் பல கன்சைன்மெண்ட்ஸ் திரும்பி வந்து ஏகப்பட்ட லாஸ் ஆகுது. மூணாவது, மாசத்துல எப்படியும் மோட்டரு, எலக்ட்ரிக்கல், நூலு, டாயிங் ப்ராப்ளம், லொட்டு லொசுக்குன்னு 50,000 வெள்ளிக்கு மேல செலவாகுது. அது எப்படின்னு தான் புரியல. உங்க எல்லாருக்கும் சொல்றது ஒண்ணுதான், கடந்த கால தவறுகள், உங்களோட சோம்பேறித்தனம் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களோட இந்த கம்பெனிக்காக உழைக்க ஆரம்பிங்க. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அதே சமயத்துல கம்பெனியில நடந்த சில முறைகேடுகளை வெளியில கொண்டு வந்த நிஜாமுக்கும் நம்ம நிலோஃபாவுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட மாசம் 1க்கு 15,000 வெள்ளிக்கு மேல சுருட்டி முறைகேட்டுல ஈடுபட்டிருந்த நம்மளோட அக்கவுண்ட் மேனேஜர் முனீரோட நடவடிக்கைகளை துல்லியமா கவனிச்சு சரியான தருணத்துல அம்பலப்படுத்தின உங்க 2 பேருக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன், மதிக்கிறேன். இன்னும் உங்களை ஒரு படி மேல நம்புறேன். எல்லாரும் விழிப்பாயிருங்க. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ரொடியா நாம தப்பிச்சிட்டோம் நிலோஃபா. நான் ரொம்ப பயந்துட்டேன் நிஜாம். அப்பவே நினைச்சேன் நிலோஃபா, அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் முனீர் மாத்தி மாத்தி கேள்வி கேட்டப்பவே நினைச்சேன் இவன் கண்டிப்பா போஸ் கிட்ட நம்மள மாட்டி விடுவான்னு. அதுக்கு தான் பிளான் பண்ணி பழைய அவன் மேலேயே திசை திருப்பி அந்த அப்பாவிய அக்கவுண்ட்ஸ் மேனேஜர்ல இருந்து தூக்கிட்டேன். இப்போ அக்கவுண்ட் செக்ஷன் நம்ம கையில. அதான் போஸ் உங்களை அக்கவுண்ட்ஸ் மேனேஜரா நியமிச்சிட்டாருல்ல, இனிமே எல்லாம் நம்ம ஆட்டம் தான். அதெல்லாம் சரி, எப்படி அந்த முனீரை உன்னோட பிளான்ல கொண்டு வந்த? அதெல்லாம் ஒன்னும் பெரிய கஷ்டம் இல்ல. என்னத்தான் அவன் கேள்வி கேட்டான்னு பார்த்தா உங்களையும் கிராஸ் கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தான். முடிவு பண்ண இவனை விட்டு வைக்க கூடாதுன்னு. அப்புறம் தான் போஸ் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா வத்தி வைக்க ஆரம்பிச்சேன். என்னன்னு? அக்கவுண்ட்ஸ் மேனேஜரு அடிக்கடி மிஷின் போச்சு, மோட்டர் போச்சுன்னு போலியா பில்ல ரெடி பண்ண சொல்லி கட்டாயப்படுத்துறாரு. அப்படி தந்தா வர்ற அமௌண்ட்ல உனக்கு 30% தர்றேன்னு என்னையே விலை பேசுறாரு. அப்படி இப்படின்னு போஸ் கிட்ட அள்ளி விட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த என்கிட்ட விடுங்க, நான் போலியா பில் ரெடி பண்ணி முனீர் கிட்ட கொடுத்ததும் அவன் எனக்கு பணம் தரும்போது நீங்களே வந்து நேரா பிடிச்சிடுங்கன்னு சொல்லி வச்சேன்.
அதே மாதிரி முனீர்கிட்ட பில் அமௌண்ட்ல 30% மட்டும் இப்ப கொடுத்தா போதும், மீதிய அடுத்த 2 நாள்ல வாங்கிக்கிறதா சொல்லி இருந்தேன். அப்புறம் அவன் தான் கணக்கு புள்ளையாச்சே. 18,251 வெள்ளிக்கு 30% கால்குலேட்டர் அடிச்சு பார்த்துட்டு 5,475 வெள்ளி 30 காசை எண்ணி என் கையில கொடுத்தான். நான் சொன்ன மாதிரி முதலாளி சரியான நேரத்துக்கு வந்தாரு. பில் அமௌண்ட்டையும் என் கையில இருந்த அமௌண்ட்டையும் பார்த்தாரு. சரியா 30% முனீர் எனக்கு தந்ததை பார்த்துட்டு அப்படியே நான் சொன்னதை நம்பி நாக்க பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டு அப்பவே போலீஸ கூப்பிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு. ஓ நிஜம்? விஷயம் போலீஸ் வரைக்கும் போயிருச்சா? போலீஸ் துருவி விசாரிச்சாங்கன்னா உண்மை வெளியே வந்துடாதா? துருவட்டும், முதலாளிதான் சாட்சிக்கு இருக்காருல்ல. என்னவோ போங்க நிஜம், எனக்கு அடிவயிறுலாம் கலக்குது. எதுக்கும் கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் தள்ளி போடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனா என்ன நீலப்பா, அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் ஆனதும் முடிஞ்ச வரைக்கும் சுருட்டுறதை விட்டுட்டு இப்படி பயப்படுறீங்க? முனீருக்கு நடந்தது மாதிரி எனக்கு எதுவும் நடந்துட்டா? செய்யறது தப்பா இருந்தாலும் அதுல ஒரு நாணயத்தை பயின்றவன் நான். எனக்கு ஆதரவா இருக்கிற உங்களை நான் அப்படி பண்ணுவேனா? பயப்படாதீங்க நீலப்பா. ஓகே நிஜாம், எல்லாத்தையும் பார்த்து பொறுமையா பண்ணுங்க. அப்ப நான் வர்றேன். சரி, நானும் வரேன். பை நீலப்பா. பாய். எப்பா இவங்கிட்ட கொஞ்சம் இல்ல, நிறையவே கவனமா இருக்கணும். என்னங்க, காஃபி எப்படிங்க இருந்துச்சு? நீ போட்டதாச்சே, நல்லா இல்லைன்னா கேட்கவா போற? உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். ஏங்க ஒண்ணு சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? நீ சொல்றத பார்த்தா நீ பெக்காத புள்ளைய பத்தி எதையோ பேச போறேன்னு நினைக்கிறேன். அது சரி, அவனுக்கு என்ன புதுசா கம்பெனி ஆரம்பிச்சு 200 மிஷினுக்கு மேல போட்டு தச்சுக்கிட்டு இருக்கானா? ஆனா அவ்வளவு முதலுக்கு அவன் என்ன பண்ணான்னு தான் எனக்கு தெரியல. ஆமா ஆமா, உங்களுக்கு வேற வேலை இல்ல. அவன் பேங்க்ல லோன் எடுத்திருக்கான். அந்த ரஹ்மான் பாயும் அவனுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவரோட கம்பெனில உள்ள துணிகளை தைக்க கொடுத்திருக்கிறாரு. சரி சரி, அவன் பேச்சு எதுக்கு இப்போ? நீ சொல்ல வந்தது சொல்லு. ஏங்க, நம்ம கம்பெனி துணிங்களையும் பீஸ் ரேட்ல அவன் கிட்ட தச்சு வாங்கலாம்ல. என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம புள்ள மாதிரி தானே. நம்ம கம்பெனிலயும் தையல் பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் ஓயல. நிறைய ரிஜெக்ட் ஆகுதுன்னு நீங்க டெய்லி புலம்பிக்கிட்டே இருக்கீங்க. பீஸுக்கு இவ்வளவு தானே, கராரா பேசி அதுல தையல் சரியில்லைன்னா நீதான் பொறுப்புன்னு ஒரு கான்ட்ராக்ட் போட்டுருங்க. நமக்கும் இந்த தையல் பிரச்சனை சரியாகும், அவனுக்கும் கொஞ்சம் வருமானமும் அதிகரிக்கும்ல. அதானே, அவனை விட்டா அவனுக்கு வேற பேச்சு இருக்கா என்ன? அவனுக்குன்னு இல்ல, எனக்குன்னு, என்னோட கம்பெனி நலனுக்குன்னு அவங்கிட்ட நீ சொல்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட போட்டுக்கிறேன். அப்படி செய்ய வேண்டிய அவசியத்துல இப்ப நானும் இருக்கேன். இது சம்பந்தமா நீயே அவங்கிட்ட பேசு. சரி சரி, கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி நாளைக்கே உங்ககிட்ட தரேன். சைன் பண்ணிட்டு ஆரம்பிக்க சொல்லு. சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப சந்தோஷப்படாத, இது ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் மட்டும் தான். சரி சரி, ஞாபகம் வச்சுக்கோ. இது மூலம் உறவை இணைக்கணும்னு நீயோ அவனோ நினைச்சா அது நடக்காது, பாத்துக்க. ஏங்க, நான் மட்டும் என்ன அவனுக்காவா பேசுறேன்? நானும் நம்மளோட கம்பெனி நல்லா இருக்கணும்னு தான் பேசுறேன். ஏன்னா அவன் தையல் பண்றதுல கிங்குன்னு நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க. உண்மைதான், அதுக்காக அவன் பண்றதெல்லாம் பொறுத்து போக வேண்டியது இல்ல. சரிங்க சரிங்க, விடுங்க, கோவப்படாதீங்க. நாளைக்கு கான்ட்ராக்ட் பேப்பரை கொடுங்க, நானே எல்லாத்தையும் சரி பண்ணி தர்றேன். நம்ம துணிகளையும் தச்சு தரதுக்கு முன்பணமா ஏதாவது ஒரு பெரிய தொகையை அவனுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா இன்னும் 150 மிஷின்களை வாங்கி போடுவான்ல. ஆரம்பிச்சிட்டியா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காதுடி. தச்சு முடிச்சு தரம் பிரிச்சதுக்கு அப்புறம் தான் பேமெண்ட். அதுக்கு முன்னாடி 10 காசு கொடுக்க மாட்டேன். நேயர்களே, இதுவரை ஏடபிள்யூ மன்சூர் எழுதிய சொல் புத்தி இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் அமீர் அப்பாஸ், சமீமா ஜப்பர், அப்துல் கனி, சைட் நசீர், ரஷிதா பேகம் மற்றும் சஸ்ரின் சுல்தான் ஆகியோர் பங்கேற்றனர். இடம்பெற்றது 3ஆம் பாகம். தயாரிப்பு அப்துல் கனி.